Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you. Summer vandachu. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. முக்கிய தகவல்களை குறுஞ்செய்தி வாயிலாக தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க. அதற்கான லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. சிலம்பரசன் அப்படிங்கிற பேரை சொல்றதுக்கே கண்டிப்பா நிறைய புண்ணியம் செஞ்சிருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அவருடைய ஃபேன்ஸ் மத்தியில அவர் மேல அவ்வளோ கிரேஸ் இருக்கு. எங்க இருந்தா அந்த கிரேஸ் வருது அப்படிங்கிறது சுத்தமா தெரியல. ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போதும் எஸ்டிஆரோட ஃபேன்ஸ் எல்லாம் அவ்வளோ செலிப்ரேட் பண்றாங்க. அவங்க எல்லாம் செலிப்ரேட் பண்றது இருந்தாலும் டேரக்டர்ஸுமே அவரை கொண்டாடுறாங்க. இந்த விடிவி அப்படிங்கிற அந்த காம்போவை கேட்டாலே இப்போ வரைக்கும் நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் ஞாபகம் வரும். ஏன்னா ஜிவிஎம் அவர்களுமே ஒரு மேடையில பேசும்போதும் சிலம்பரசனை பத்தி ஏதாவது ஒரு விஷயம் சொல்லுவாரு. அந்த வகையில ரீசெண்டா ஒரு பேட்டியில் என்ன சொல்லியிருக்காருன்னா, சிலம்பரசனை சரியா பயன்படுத்தலையோ அப்படிங்கிற ஒரு வருத்தம் எனக்கு இருக்கு. அவருடைய நிறைய படங்கள் பார்க்குறேன், அவருடைய ஆக்டிங் ஸ்கில்லையோ அவரையோ கரெக்டா யூஸ் பண்ணல. அட்லீஸ்ட் அடுத்து வரக்கூடிய ஒரு 3 டேரக்டர் இருக்காங்க இல்லையா, தேசிங்கு பெரியசாமி, ராஜ்குமார், அதுக்கப்புறம் அஸ்வத் மாரிமுத்து, இவங்க எல்லாமாவது எஸ்டிஆரை நல்லா பயன்படுத்துவாங்க நம்புறேன் அப்படின்னு அவரோட சைட்ல இருந்து எஸ்டிஆரை பத்தி ஒரு வேதனையான விஷயத்தை தான் சொல்லியிருக்காரு. இதை பார்த்த பிறகு எஸ்டிஆரோட ஃபேன்ஸ் எல்லாம் நீங்க சொல்றது சரிதா சாமி அப்படின்ட்டு எல்லாருமே ஜிவிஎம் பக்கம் நிறைய பாசிட்டிவான கமெண்ட்ஸை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கோலிவுட் சினிமா எதை நோக்கி போகுதுன்னே தெரியல. ஏன்னா ஆக்டிங்க்கு ஹோப் இருக்கிறத விட இப்போ பெரிய ஆர்டிஸ்ட் நடிச்சா அந்த படம் ஹிட்டு அப்படிங்கிற மாதிரி தான் போகுது போல. கண்டிப்பா, பிகாஸ் எஸ்டிஆர்ன்னு நீங்க சொன்ன மாதிரி அவங்க பேர் சொல்றதுக்கே நம்ம பெரிய புண்ணியம் பண்ணியிருக்கணும். இப்போ எஸ்டிஆர் இப்போ தமிழ் சினிமால இவ்வளோ விஷயங்கள் போயிட்டு இருந்தாலும் நம்ம பாலிவுட் சைட் கொஞ்சம் எட்டி பார்த்தோம் அப்படின்னா அமீர் கான் சொல்லவே தேவையில்ல. அவர் நடிச்ச எல்லா படமே பயங்கர ஹிட் தான். அவர் சைல்டு ஆர்டிஸ்டா உள்ள நுழைஞ்சார் இந்த ஃபீல்ட்ல. இப்போ வரைக்கும் அவர் கிட்டத்தட்ட எத்தனையோ படங்கள் நடிச்சிட்டாரு. எல்லா படத்துலயுமே அவரோட ஆக்டிங் தனித்துவமா நின்றுருக்கும். பிகே எடுத்துக்கலாம், தங்கல் எடுத்துக்கலாம், கஜினி, அப்புறம் நம்மளோட நண்பன் எடுத்தாங்கல்ல அதோட 3 Idiots, எல்லாத்துலயுமே அவரோட நடிப்பு தனித்துவமா இருக்கும். அவருக்கு தமிழ் சினிமால நடிக்கணும்ன்ற ஆசை ஒரு பெரிய ட்ரீம் அப்படின்னு கேட்கும் போதே நம்மளுக்குலாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுலயும் அவர் ஒரு சிச்சுவேஷன்ல அவர் மணிரத்னமோட சேர்ந்து அவர் நடிக்கிறதுக்காக இருந்தாராம். அந்த மூவி ப்ரீ ப்ரொடக்ஷன் வரைக்கும் போச்சான். பட் சில பல காரணங்கள்னால அந்த படத்தை அவரால் நடிக்க முடியாம போனதாகவும், அண்ட் அதே படத்தை மணிரத்னம் வேறொருத்தரை வச்சு முடிச்சுட்டாங்க அப்படின்றதையும் ரொம்ப வருத்தத்தோட சொல்லியிருந்தாரு. பட் இப்போ அந்த கனவை நினைவாக்குறதுக்கு லோகேஷ் கனகராஜ் உள்ள வந்திருக்காரு. ஸோ லோகேஷ் கனகராஜ், அமீர் கான், இந்த 2 காம்போ நம்ம யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து கோலிவுட்ல ஒரு படம் கொடுக்க போறாங்கன்னு யோசிச்சாலே அது ஒரு தனி கைண்ட் ஆஃப் ஹாப்பினஸ் இருக்கு. பிகாஸ் 2 ஐகானிக் ஆர்டிஸ்ட் சேர்ந்து இதுல இருக்க போறாங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அது ஒரு பெரிய விஷயம். அதுல லோகேஷ் கனகராஜ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சொல்லவே தேவையில்லை. அவர் ஏகப்பட்ட ஹிட் ஃபிலிம்ஸ் கொடுத்துட்டாரு. இருக்கிறதுலே ஹையஸ்ட் ரெவன்யூ கொடுத்த மூவினா அது லியோ தான். 650 crores தமிழ் சினிமால இதான் முதல்ல டச் பண்ணியிருக்கு. அண்ட் அவரோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நம்ம எப்பயுமே அவர் மேல இருக்க எக்ஸ்பெக்டேஷன் நம்மளால குறைக்கவே முடியாது. நெக்ஸ்ட்டும் அவர் கொடுக்கக்கூடிய ஃபிலிம் 1000 crores ஹிட் ஆகும் அப்படின்றது தான் நம்ம எல்லாருமே பிலீவ் பண்றோம். இதுக்கேற்ற ஒரு ஃபிலிம் தான் ரஜினிகாந்த் சார் நடிச்சிருக்க கூலி ஃபிலிம். ஸோ இந்த படம் கண்டிப்பா 1000 crores வரும் அப்படின்றது எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ற ஒரு விஷயம் தான். ஸோ இதுதான் கோலிவுட்ல நடந்துட்டு இருக்கு இப்போ இருக்க கரண்ட் சிச்சுவேஷனே. மணிரத்னத்தை பத்தி சொன்ன உடனே எனக்கு ஞாபகம் வந்த விஷயம், ஏன்னா இப்ப தக்லைஃப் படத்துக்கு அப்புறம் மறுபடியும் எஸ்டிஆர் மணிரத்னம் இவங்களோட காம்போ இணைய போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு சில ரூமர்ஸ்மே பார்த்தோம். திரும்புற பக்கம் எல்லாம் எஸ்டிஆர்னு அவரை பத்தி நிறைய பேர் பேசிக்கிட்டே இருக்காங்க. ரீசெண்டா சாயா பயங்கர் ஒரு மேடையில ஷேர் பண்ணியிருந்தாரு, எனக்கு எஸ்டிஆர் நிறைய ஸ்பேஸ் கொடுக்குறாருங்க, அவர் கூட நான் ஒரு படம் பண்றேன், அதெல்லாம் உங்க தெரியும், உங்க எல்லாருக்கும் அதை பத்தி தெரியும், அந்த படத்தோட ஒரு பாட்டும் எடுத்துட்டோம், அந்த பாட்டு அவ்வளோ அழகா வந்திருக்கு, நீ என்னோட தம்பி அப்படிங்கிற மாதிரி பேம்பரிங் பண்றாரு, எனக்கு நிறைய ஸ்பேஸ் கொடுக்குறாரு, எனக்கு நிறைய கைடிங் கொடுக்குறாரு, இதை பண்ணி இதை பண்ணாத, இதெல்லாம் செட் ஆகும் அப்படின்ட்டு அந்த விஷயங்கள்லாம் கொடுக்கறதே எனக்கு பெருசா இருக்கு, எஸ்டிஆர் சார் இப்படிலாம் இருப்பாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சாய் அபயங்கர் ஒரு பெரிய புகழாரமே சூட்டி இருக்காரு எஸ்டிஆருக்கு. கண்டிப்பா, பிகாஸ் எஸ்டிஆரோட கம்பேக் இப்போ எந்த அளவுக்கு ஃபேமஸா போயிட்டு இருக்கோ, இவர் கொடுத்த பேட்டியுமே நம்மளுக்கு எஸ்டிஆர் பார்க்காத விதத்துல நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதுக்கு எல்லாமே நம்மளுக்கே ஆச்சரியமா இருக்கு, எஸ்டிஆருக்கு இந்த மாதிரி ஒரு ஃபேஸும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பா எஸ்டிஆரை பத்தி பேசினா தனுஷ் சாரை பத்தி பேசணும். கண்டிப்பா, பிகாஸ் தனுஷ் சார் சொல்லவே தேவையில்லை. எத்தனையோ ஃபிலிம்ஸ் அவர் கோலிவுட்ல ஆரம்பிச்சு ஹாலிவுட் வரைக்கும் போயிட்டு அவர் கால் தடம் பதிச்சிட்டாரு. அவர் நடிச்ச ஒரு படம் கூட இந்த படம் இது சரியில்லை அப்படின்னு சொல்லவே முடியாது. எத்தனையோ ஃபிலிம்ஸ் லைக் அவர் புதுப்பேட்டையா இருக்கட்டும், இல்ல அசுரனா இருக்கட்டும், ஒவ்வொரு கேரக்டரையும் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டீரியோ டைப்ஸையும் பிரேக் பண்ண ஒரு ஆர்டிஸ்ட்னா அது தனுஷ் சாரா தான் இருக்கும். ஸோ அதுக்கு
அதுக்காக தான் அவருக்கு அத்தனை தடவை நேஷனல் அவார்ட்ஸுமே கொடுத்துருக்காரு. அடுத்து வரக்கூடிய ஃபிலிமுக்கும் அவருக்கு நேஷனல் அவார்ட் கண்டிப்பா கிடைக்கும்ன்றதை இந்த படத்தை பார்த்தவங்க எல்லாம் சொல்றாங்க. அதுதான் வந்து நம்மளோட குபேரா மூவி. ஸோ இந்த குபேரா வந்துட்டு அடுத்து வரப்போகுது. இதோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாயிடுச்சு. ஏன்னா இதை பார்த்தவங்க எல்லாருமே வந்து படம் ரொம்பவே நல்லா இருக்கு அண்ட் இதுக்கு கண்டிப்பா தனுஷ் சருக்கு வந்து நேஷனல் அவார்ட் கிடைக்கும் அப்படின்றது வந்து சொல்றாங்க. ஸோ இந்த எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்கு, ஸ்க்ரீன்ல எப்படி போய் பார்க்க போறோம் அண்ட் அந்த சாங் நம்ம சொல்லவே தேவையில்லை, அதெல்லாம் வந்து ஸ்க்ரீன்ல எப்படி இருக்க போது நினைச்சாலே வந்து ஒரு தனி கைண்ட் ஆஃப் ஹாப்பினஸ் தான். அண்ட் இதெல்லாம் போயிட்டு இருக்கும் போது அப்ப இட்லி கடை என்னாச்சு அப்படின்றத கேட்கலாம். பிகாஸ் அதை பத்தி நம்ம பேசிட்டு இருந்தோம்ல. ஸோ இட்லி கடை வந்து நம்மளுக்கு October 1 அன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுவும் நம்ம தியேட்டர்ல போய் பார்த்து கண்டிப்பா என்ஜாய் பண்ணுவோம். கண்டிப்பா இட்லி கடை படத்தோட அனௌன்ஸ்மெண்ட்டே வந்துருச்சுன்னா அடுத்தது பராசக்தி தான். ஏன்னா வந்து சுதா கொங்காராவே சொல்லியிருந்தாங்க, நாங்க சொன்னமாங்க நீங்க ஏங்க ஏதோ ரூமர்ஸ்லாம் வந்து பத்தி பேசிட்டு இருக்கீங்க, படத்தோட ஒரு 40 to 50% ஷூட் முடிஞ்சிருச்சு, கொஞ்சம் தான் இன்னும் பெண்டிங் இருக்கு, அதுவும் சீக்கிரம் முடிஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி. இப்போ வந்து லாஸ்ட் ஷெட்யூலையுமே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களாம். பராசக்தி படத்தோட ஷூட்டிங் வேலைங்களாம் ரொம்பவே மும்பரமா போய்கிட்டு இருந்தாலும் அடுத்தது சிவகார்த்திகேயன் என்ன பண்ண போறாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்தது. இந்த கோட் படம் ரிலீஸ் ஆச்சு இல்லையா, அப்ப வந்து விஜய் கையால இருந்து இந்த சிவகார்த்திகேயன் ஒரு துப்பாக்கியை வாங்கியிருப்பாரு. அத வாங்கினதுல இருந்து இப்ப வரைக்கும் அவரை நிறைய விஷயங்கள்ல நிறைய பேர் வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா அப்பயே வெளியே வந்த ஒரு விஷயம் தான் வெங்கட் பிரபுவோட டைரக்ஷன்ல அடுத்தது சிவகார்த்திகேயன் ஒரு படத்துல நடிக்க போறாரு அப்படிங்கிறது. இந்த படத்தோட ஷூட்டிங் வேலைகள் வந்து நவம்பர் மாசம் வந்து ஸ்டார்ட் ஆக போகுதான். ப்ரீ ப்ரொடக்ஷன் வேலைகள்லாம் வந்து ரொம்பவே மும்பரமா போய்கிட்டு இருக்கா. இன்னும் 2 மாசத்துல வந்து படத்தோட பூஜையும் போட்டு நவம்பர் மாசம் ஃபர்ஸ்ட் வீக்ல ஷூட்டிங் போகிறதுக்காக படத்தோட டீம் ஃபுல் பிளான்ல இறங்கிட்டாங்களாம். முக்கியமா இந்த படம் என்ன ஜானர்ல இருக்கும் அப்படின்னா, நம்ம எல்லாருமே எஸ்டிஆருக்கு வந்து வெங்கட் பிரபு அவர்கள் மாநாடு அப்படின்னு ஒரு படம் கொடுத்திருந்தார் இல்லையா, ஸோ அந்த மாதிரி சிவகார்த்திகேயனுக்காக ஸ்பெஷலா வந்து டைம் டிராவலை வச்சு ஒரு படம் வந்து உருவாக்கியிருக்காரா. இந்த படமுமே சிவகார்த்திகேயனுக்கு ஒரு மைல்கல் ஃபிலிமா அமையுமா அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. சோ கூடிய சீக்கிரம் அதை பத்தியும் நிறைய விஷயங்கள் நம்ம பேசுவோம் கண்டிப்பா. ஏன்னா இப்ப தமிழ் சினிமா எடுத்துக்கிட்டாலே இப்ப நம்ம பேசுறதை எடுத்தாலே நிறைய அப்கமிங் பிலிம்ஸ் வருது. அமீர் கான் தமிழ் பிலிம்ல நடிக்க போறாருன்னு யோசிச்சாலே அது ஒரு தனி சர்ப்ரைசிங் எலிமெண்ட். அண்ட் இப்போ தனுஷ் ஆடுகளம்ல நேஷனல் அவார்டு வாங்கியிருக்காரு. அதுக்கடுத்து இப்போ ஒரு நேஷனல் அவார்டு வாங்க அளவுக்கு ஒரு பிலிம் வரப்போகுது அப்படின்னா அதோட இது 4th நேஷனல் அவார்டு. கண்டிப்பா விசாரணையோட ப்ரொடியூசரா இருந்ததுக்கு வாங்கியிருக்காரு. அந்த மாதிரி ஏகப்பட்ட தடவை வாங்கியிருக்காரு. ஸோ அந்த லிஸ்ட்ல இப்போ குபேரா சேர போகுது அப்படின்னு யோசிச்சா குபேரோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து எனக்கு பயங்கரமான ஒரு ஹைப் கொடுத்துருச்சு. ஸோ இது எல்லாமே நம்ம போய் தியேட்டர்ல பார்த்து விட்னஸ் பண்ணுவோம். Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you.